Hello everyone, welcome back to my channel Sadhna Movies Reaction. So guys, today I'm going to react on pre-climax scene of Katti movie. But if you came here for the first time, hi, I'm Sadhna. I do reaction here on movie scenes. If you're interested in this kind of video, please do consider subscribing. Also follow me on Instagram, link will be in description box. But for now, let's start. குழாய்களில் புகுந்து தடுத்திருப்பவர்கள் அனைவரும் வயது முதிர்ந்த பெரியவர்கள் என்பது அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அருண் பிரகாசம் வயது 73, கிருஷ்ணமூர்த்தி வயது 71, குருநாதன் வயது 69, பெரியசாமி வயது 74, சுந்தரபாண்டி வயது 72, துரை வயது 79, ராமமூர்த்தி வயது 73, வாசுதேவன் வயது 77, கனகராஜ் வயது 74, நடராஜன் வயது 76, குமரகுரு வயது 67. இதை உண்மையில விவசாயிகள் தான் பண்ணாங்களா? ஓல்டேஜ் ஹோம்ல இருந்த வயசானவங்களால எப்படி இதை பண்ண முடிஞ்சதுன்னு ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு அப்புறம் பேச போறோம். இது ராணா முருகு கம்பி வழங்கும் வெட்டி பேச்சு விடிஞ்சா போச்சு. தம்பி ஹிந்தி நியூஸ் கேக்குது. அது ஹிந்தி இல்ல, பெங்காலி பாஷை. சொல்லு அங்கிதா. அங்க என் தாத்தா இருக்கார்ல, இருக்காரு. அவர்கிட்ட நான் லைன்ல இருக்கேன்னு சொல்லுங்களேன். அங்கிள், அங்கிதா லைன்ல இருக்கா? ஒரு நிமிஷம் ஃபோன்ல இருக்கப்ப இது கொடுக்க சொன்னான். என்ன ரிங் எல்லாம்? அந்த ரிங்க போட்டுக்கோ. நம்ம 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. என்கேஜ்மெண்ட்னா இனிமே நான் ஃபோன் பண்ணா உன் ஃபோன் என்கேஜ்டா இருக்கவே கூடாது. மத்தவங்க ஃபோன் பண்ணா நம்ம 2 பேர் ஃபோனும் என்கேஜ்டா இருக்கணும். ஓகேவா? ஓகே. நேத்து ஃபுல்லா நம்ம சென்னை சிட்டிக்கு தண்ணி வராத காரணத்தினால இன்னைக்கு இந்த அம்பத்தூர், ஆவடி, தஞ்சாவூர்பேட்டை ஆல் ஏரியாஸ்ல இருக்கிற ஆளுங்களும் அப்படி Oh, they started filling water from swimming pool. What the hell you are talking? We are poor but educated. Mind it. The police force is unable to control them and the officers are in serious. தொடர்ந்து 2வது நாளா சென்னை சிட்டிக்கு தண்ணி வரல. இந்த வயசானவங்க மனையும் ஜீவானந்த மனையும் அபார்ட்மெண்ட் சிட்டி வாசிகள், ஆபீசர்ஸ், பிசினஸ் மேன் இவங்க எல்லாரும் செம்ம கடுப்பா இருக்கிற இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான விஷயம். சென்னையை தவிர மத்த எல்லா ஊர்க்காரங்களும் தன்னூத்து விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்றாங்க. கேளுங்க. 20 வருஷமா எங்க ஊர்ல தண்ணி இல்ல. 2 நாள் தண்ணி இல்லாத இப்படி குதிக்கிறானவன். ஒரு குடம் தண்ணி எடுக்க 12 மைல் நடக்க வேண்டியிருக்கு. நாங்க மட்டும் மனுஷங்க இல்லையா? விவசாயம் பண்ண முடியாம பாலா பண்ணவங்கள வந்து ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காங்க. இதுக்கு அடையார் போட்ல பெசனர் ஆளுங்க என்ன சொல்றாங்க? அதுக்கு கிராமவாசிகள் பதிலுக்கு என்ன சொல்றாங்கன்ற This is ridiculous. கிராமத்து ஏரியாலாம் ஃபிளாட் போட்டு வித்துட்டு விவசாயத்துக்கு தண்ணி இல்லைன்னா எங்க இருந்து வரும்? போவே. ஊவத்தை இவனுக்கு மொத்த பேர் பெயிண்ட் அலக எடுத்தானுவ. நான் கள்ளக்குறிச்சி பேசுறேங்க. சிட்டில இருக்கவங்களுக்கு பூசணிக்காய் செடியில காய்க்குதா, கொடியில காய்க்குதா, மரத்துல காய்க்குதான்னு கேட்டு பாருங்க. ஒருத்தங்களுக்கும் தெரியாது. ஆக்கி வச்சா நல்லா துப்பாங்க. என்னப்பா எஃப்எம் கேட்டியா? இன்னும் நம்ம பிரஸ் கிட்ட பேசவே இல்ல. அதுக்குள்ள நிறைய பேர் நம்ம கிராமத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க. சிட்டில இருக்கிறவங்களாம் நம்ம மேல கோவமா இருக்காங்க. நாளைக்கு காலையில 8 மணிக்கு நான் பிரஸ் கிட்ட பேச போறேன். அதுக்கப்புறம் விவசாயிகளோட கஷ்டம் மட்டும்தான் எல்லாரோடைய மனசுலயும் இருக்கும். கோர்ட்ல ஷிராக் கொடுத்திருக்கிற போலீஸ் சப்போர்ட்டர்ஸ்க்கு எதிரா மக்களுடைய குரல் வெளியே வரும். ஒரே ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? ஜீவானந்தம் கல்கட்டா ஜெயில இருந்து தப்பிச்சிட்டாரு. நியூஸ்ல கேட்டேன். Oh, he also knew that. அவரு நேரா இங்க தான் வருவாரு. நம்மள தப்பா புரிஞ்சுக்கிட்டாருன்னா எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். రాష్ట్రవార్తలు తమిళనాడులో ఉన్న పుడల్ పూర్తి శంబరపాకం సోలవరం నీరానం జలాలను నగరానికి రాకుండా జీవనందం నాయకత్వంలో ఆపివేసిన నేరానికి అజ్ఞాతంలో ఉన్న మదర్ తెరెసా వృద్ధాశ్రమానికి చెందిన సుమారు 40 మంది వృద్ధులని వెంటనే అరెస్ట్ చేయవలసిందిగా పోలీసులకు ప్రభుత్వం ఆదేశాలు జారీ చేసింది. నీళ్లు లేక చెన్నై ప్రజలు ఎన్నో ఇబ్బందులకు గురవుతున్నారు. ఈనాటి ముఖ్యాంశాలు మరోసారి. మన దేశాన్ని శుభ్రంగా ఉంచుకోవాలని మన దేశ ప్రధాన మంత్రి డే is the second day that Chennai city is struggling without water. Farmers of the Thanut village, members of the Anna Teresa old age home and Jeevanandam who are revolting and blocking water pipes will be arrested soon by the police department, a source says. The real intentions and motives behind this protest is still unclear. Nikhil, you need to go. Hurry up. There's no time. Call the driver. Please. Okay, just 1 minute. Hassan, Robert, come on, let's go. This is the first Oh. time top 12 corporate owners from India have gathered in one place. நமக்குள்ள பிசினஸ் போட்டி இருக்கலாம். நமக்கு பொது எதிரி வந்துட்டா நாம ஒண்ணு சேர்ந்துடும்.
கார்ப்பரேட் எதிர்க்கிறவங்கள நசுக்கணும். இந்த ஒரு கேஸ்ல விட்டுட்டா ஊருக்கு கேஸ் போடுவாங்க. நான் ஷாம்பு ஃபேக்டரி வச்சிருக்கேன். ஒரு பாட்டில் எக் ஷாம்பு பண்ண 45 முட்டை வேணும். தெருவில் போற பரதேசி குழந்தைங்கள்லாம் முட்டை சாப்பிட ஆசைப்பட்டா how could you make shampoo? இஸ் கரெக்ட். இந்த கேஸ்ல எம்என்சி வாபஸ் வாங்கினா அது நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை. நாளைக்கு இதே மாதிரி நாங்களும் கேஸ் வாபஸ் வாங்கணும்னு சொல்லுவாங்க. ஸ்மீட் நடக்க கூடாது. அஸ்ஸாம்ல இருந்து 400 பேரை வர வச்சிருக்கேன். அந்த ஜீவானந்தம் பிரஸ் மீட்டுக்கு வரும்போது கலவரத்தை உண்டாக்கி they will finish him. I will help you get through the bureaucracy if needed. I'll support this financially. Thank you all. இந்த கேஸ்ல நான் ஜெயிப்பேன். Thanks for your support. Oh. What is he talking about? கல்கட்டால தப்பிச்சு வந்த ஒரு ஜெயில் கைதியா இவ்வளவு பண்ணது? 2 நாளா சிட்டில வாட்டரை லாக் பண்ணி மொத்த போலீஸையும் பிரஸ்ஸையும் அலக்கழிச்சவன் ஒரு ஃப்ராடா? Oh. வாட்? நீ நல்லா பாத்தியா? சார் பார்த்தேன் சார். ஜீவானந்தமே தான் இன்ஸ்பெக்டரோட போயிட்டு இருக்கான் சார். அவன் பைப்குள்ள இருந்தவன் எப்படி வெளியே வந்தான்? இப்போ எதுக்கு அவசரமா இன்ஸ்பெக்டர் மீட் பண்ணா? வேற ஏதோ பிளான் பண்றான். Okay. Oh. Oh God. Oh shit. சார் அவனுங்க 2 பேரும் உயிரோட தான் இருக்காங்க. இன்ஸ்பெக்டரை கொன்னுட்டு ஜீவானந்தத்தை உயிரோட கொண்டு வா. ஓகே சார். Oh no. நிஜமாவா? அரே யா, நம்ப முடியலையா? You want to see? You want to see? Okay. FaceTime on பண்ணு. Right now. Can you see him? ஜீவானந்தம். Game over. I just can't believe this. அப்ப அந்த அசாமீஸை திருப்பி அனுப்பிடுறேன். வாவ், கங்க்ராட்ஸ். ஷிராக், ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். எதுக்கும் இந்த ப்ராப்ளம் முடிகிற வரைக்கும் லோக்கல் குன்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. I'll send you some guys. சும்மா சேஃப்டிக்கு வச்சுக்கோங்க. Sure. Oh. I think they will really kill Jeevanandam. காலை 8 மணிக்கு ஜீவானந்தம் பத்திரிகையாளர்களை சந்திப்பதாக இருக்கிறார். அதை பற்றிய நேரடி காட்சிகள் இது. But they don't know that he's not Jeevanandam. இன்னைக்கு தானே நீ இன்டர்வியூ கொடுக்க போறேன்னு சொன்னேன். பிரஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க பாத்தியா? நீ பேசணுமா? பேசு. நாளைக்கு Oh. தீர்ப்பு Is this his plan என் ஆளுங்க to come 50 பேர் here அடிச்சல. so that he will think like அட்ரா. Jeevanandam பணத்தை தூக்கி எறிஞ்சிட்டு will give போனல. interview there? இப்போ என்னாச்சு? அந்த கிழவனுங்க கழுத்துல கத்திய வச்சதுக்கு என் கழுத்துல கத்திய வச்சல. வெயிடா. ஒரு கிராமத்துக்காக Oh, I think he will understand now. கொண்டு இருக்கணும். பிரஸ் மீட்ல நடந்தது எல்லாத்தையும் சொல்லி Now he is understanding. ஓ, இவங்க தான் பேச போறாங்களா? I think Jeevanandam. Woo! Yeah. He will be shocked. Oh God. Jeevanandam. He shook. Hello, you're cheating, huh? You're cheating, right? You can't do this. This cannot happen. Hey, is this live or what? Just say. It's a live telecast. செஞ்சிட்டியா? மொத்தமா செஞ்சிட்டியா? எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். உங்க கேள்விகளை நீங்க கேட்கலாம். எல்லாருக்கும் என்ன கேள்வி வேண்டியிருக்கு? வணக்கம். ஒரு கிழடுங்க கூட்டத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்கன்னு தெரியுமா?
கேடுங்களா? வாங்க சார், வாங்க வாங்க, உங்களை தான் வாங்க. நீங்க தான் சொன்னீங்களா கேடுங்க கூட்டம்னு? வெரி குட். கடைசி எப்போ ஒரு செடியை நட்டீங்க? 2 வருஷத்துக்கு முன்னால? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால ஒரு செடியை வாழ்க்கையில நட்டிருக்கீங்களா? நட்டிருக்கேன் சார். மணி பிளான்ட். வீட்ல மணி பிளான்ட் நட்டிருக்கேன் சார். மணி பிளான்ட். இந்த கேடுங்க மணி பிளான்ட் நட்டவங்க இல்ல சார், 70 வருஷம் நாத்து நட்டவங்க. போங்க உட்காருங்க. ஒரு அமெரிக்கன் மல்டிநேஷனல் கம்பெனி 200 விவசாய கிராமங்களை அழிச்சிருக்கு. எழுத்து நின்ன ஒரே கிராமம் தன்னூத்து. அதுக்காக அவங்க கொடுத்த விலை 9 விவசாயிகளோட உயிர். இந்த கொடுமையை உங்களுக்கு தெரியப்படுத்த முயற்சி பண்ணி பண்ணி முடியல. பசி எடுக்கும் போது சாப்பாடு ஞாபகம் வர நமக்கு அத விவசாயம் படங்களோட ஞாபகம் என்னைக்காவது வந்திருக்கா? கடந்த 30 வருஷத்துல 12,456 ஏரிகள் மூடப்பட்டிருக்கு, 27,000க்கும் மேல குளங்கள் அழிக்கப்பட்டிருக்கு, 7 ஆறுகள் மூடப்பட்டிருக்கு, 1,67,512 ஏக்கர் விவசாய நிலம் அழிக்கப்பட்டிருக்கு. தாமிரபரணி ஆறுல இருந்து ஒரு கோலா கம்பெனி ஒரு நாளைக்கு 9 லட்சம் லிட்டர் தண்ணி எடுக்கிறாங்க. இதுல விவசாயத்துக்கு தண்ணி எங்க இருக்கும்? விவசாயி தற்கொலை பண்ணிக்காம என்ன பண்ணுவான்? அவங்க பசிக்கு பிச்சை கேட்கல சார், விவசாயத்துக்கு தண்ணி கேட்கறாங்க. தன்னூத்து கிராமம் மட்டும் இல்ல, சொந்த ஊரை விட்டு ஓடி போன அத்தனை விவசாயிகளும் தான். 20 வருஷத்துக்கு முன்னால விவசாயம் பண்ணவன் இன்னைக்கு சிட்டில கோயில் வாசல்ல பிச்சை எடுக்கிறான், பாலத்துக்கு கீழ துணி துவைக்கிறான், சாக்கடாடுறான். உங்களை நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன். இந்தியா முழுக்க ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கு ஒரு விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறான். அவங்க குடும்பமே தெருவுக்கு வருது. இது கடந்த 10 வருஷமா நடந்துகிட்டு வருது. அவங்களோட பரம்பரையை உங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காக வாழ்ந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு வருது. 2002ல இருந்து இது வரைக்கும் ஒரு 10 லட்சம் விவசாயிகள் இந்த தொழிலையே விட்டுட்டு வேற வேலைக்கு போயிட்டாங்க. இப்போ மீத்தேன் வாயு அதை எடுக்கிறதுக்காக தஞ்சாவூர், நாகப்பட்டினம் 2 டிஸ்ட்ரிக்ட்லயும் 1,64,819 ஏக்கர் நிலப்பரப்ப ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி அழிக்க போகுது. விவசாய குடும்பம் எல்லாம் பசியில சாக போகுது. 5000 கோடி, எப்படி 5000 கோடி கடன் வாங்கின ஒரு பியர் ஃபேக்டரி ஓனர் என்னால அந்த கடனை கட்ட முடியலன்னு கை தூக்குறான். ஆனா அவன் தற்கொலை பண்ணிக்கல. அவனுக்கு லோன் கொடுத்த அதிகாரிகளும் தற்கொலை பண்ணிக்கல. ஆனா 5000 ரூபா கடன் வாங்கின ஒரு விவசாயி அதை கட்ட முடியாம வட்டி மேல வட்டி ஏறி பூச்சி மருந்து குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிறான். எல்லாம் கவனிக்க சிட்டியில இருக்கிற உங்களுக்கு நேரம் இல்ல. இத சொல்லத்தான் டிவி சேனல் கிட்ட கேட்டோம். ஆனா டிவில லேகியம் வைக்கவும், சமையல் செய்யவும், டான்ஸுக்கு மார்க் போடவும் டைம் இருக்கு. ஒரு கிராமம் அழிய போறத சொல்ல 2 நிமிஷம் இல்ல. இந்தியாவுக்கு ஃபேக்டரியே வேணாம்னு நாங்க சொல்ல வரல. குடிக்கிற பால்ல இருந்து தயார் பண்ற சோப்பு வேணாம். மீன், கேரட்ல இருந்து எடுக்கிற ஃபேர்னஸ் கிரீம் வேணாம். தக்காளி, ஆரஞ்சு, பாதாம்ல தயாரிக்கிற அழகு சாதன ஃபேக்டரி வேணாம். இந்தியாவுல விட்டமின் குறைபாடுனால ஒரு நாளைக்கு 5000 குழந்தைங்க இறந்து போறாங்க. ஒரு நாளைக்கு. பணக்காரன் யூஸ் பண்ற ஒரு காண்டம்ல ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் வேணும்னா ஒரு ஏழை குழந்தை தன்னோட வாழ்க்கையில ஸ்ட்ராபெரியை நினைச்சு பார்க்க முடியுமா? That's true. அதுல என்ன அவ்வளவு பணமா கிடைக்கும்? யோ, சாதாரண தண்ணியா? 2Gனா என்னையா? அலைக்கற்றை, காத்து, வெறும் காத்த மட்டுமே வித்து கோடி கோடியா ஊழல் பண்ற ஊரியா இது? செல்போன் ஆடம்பரம், தண்ணி அத்தியாவசியம். ஒரு கார்ப்பரேட் கம்பெனி கிட்ட இருந்து ஒரு கிராமத்தை காப்பாத்த தேசிய மக்கள் மன்றத்தின் நீதிமன்றத்தின் நம்பி வந்தாங்க. 3 நாள் தண்ணி இல்லாம நிறைய பெண்கள், குழந்தைகள் கஷ்டப்பட்டிருந்தா அவங்க கிட்ட நாங்க கும்பிட்டு மன்னிப்பு கேட்கிறோம். இன்னும் 40 நிமிஷத்துல உங்களுக்கு தண்ணி வந்துடும். ஆனா அந்த கிராமத்துக்கு தண்ணி நாளைக்கு சொல்ல போற தீர்ப்புல தான் இருக்கு. காவல்துறை எங்களை ஃபாலோ பண்ணி வர வேணாம். ஏன்னா அது தண்ணி வரத தேவையில்லாம லேட் ஆகும். நீங்க செஞ்ச இந்த தப்புக்கு நாளைக்கு கோர்ட்ல சரணடைஞ்சிடும். He also realized that he was doing the right thing. What should have been. சுது, இவங்களை சேஃபா நான் சொன்ன இடத்துக்கு கூட்டு போயிடு. நான் நைட்டு வரேன்.
ஜீவானந்தம் எங்க இருக்காருன்னு தெரியல. கல்கத்தா போலீஸ் மறுபடியும் சென்னை வந்திருக்காங்களாம். மேன்ஷன்ல இருந்து ஃபோன் வந்தது. சரி நீ கிளம்பு. सो गाइस, जैसे कि हमने ये प्री क्लाइमेक्स सीन देख लिया है कत्ती मूवी का। ही इज एब्सोल्युटली राइट। Like the farmers are suffering in this country a lot. He told like about that beer company. We understood like about whom he is saying. If a corporate owner can't pay, no one is doing suicide. Nothing is happening. Only 5,000 rupees of a farmer can't pay. It will become a big issue. That's true. And like whatever the people living in city is like eating and whatever is serving on their plate is because of farmers only. Okay, like I know the people who is living in city can't even recognize the which plant of for which. Like I'm not saying ki you should not live in city, you should not do that, but you should like have that thing in your heart that someone is there in village who is living that poor life, who is sacrificing and doing a lot for you people. Whatever you are eating and earning, and you are doing like living a very good life, very like all the everything you are getting, like all the facilities, all these like the electricity or roads or whatever, everything facilities you are getting in cities because of those poor people who are living in because like the food, the water, that is basic necessary for everyone. Okay, and the big corporate companies like about whom he was saying like will just cut the forest, will set up everything, but like they are not understanding. They are like doing so much pollution, so the corporate company has to do their business. They have to cut the trees, they have to like modernize everything. But I'm not saying modernizing is a bad thing, but the cost of modernizing is not that good. You're getting me what I'm saying? Like everything should happen, all the facilities, all the modern equipments we need, we should get it, but not at the cost of like what is happening here in this like 200 villages they have to like sweep because of that one company setup, right? So yeah, that is what he wanted to tell everyone. That is what he wanted to keep their mind and keep everyone's eyes in that particular topic. What a news media do not want to do, do not want to give even 2 minutes to them. So that is what he did. And Jeevanandam, when is there with villain, also realized that he is really a great man, and he whatever he is doing for right and good only. And he realized that this Jeevanandam part 2 is doing really great things for the people, like for whom like Jeevanandam is like, for whom he is nothing. Like they only recognize Jeevanandam, but he is not even Jeevanandam, is still doing a lot for them. That is what he real Jeevanandam has like understood. And Talapati Vijay sir, oh my god, what a fantastic actor you are. You will make us emotional, you will make us like make our blood boil. You can do anything with your acting. It is super fun to watch your movie. It is super fun to watch you acting in this, and you are the best. You are the best. And yeah, that is it for this video. If you enjoyed this video, give it a thumbs up, subscribe my channel. I will see you super soon in climax scene. Till then, bye bye.